தூசியாய் இருந்த பூமி தூய்மையாய் ஆக கோடி ஆண்டுகள் ஆனது. ஆனால் மனிதனின் தவறுகளால் தூய்மையான பூமி மீண்டும் தூசியாகிறது அப்படின்னு ஒரு சின்ன பொன்மொழி ஒண்ணு படிச்சேங்க. அதை படிக்கும் போது எனக்குள்ள பல விஷயங்கள் தோணுச்சு. நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயா வாழ்றதுக்கு இடம் கொடுத்த இந்த பூமியை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் யோசித்து பாருங்களேன். என்னப்பா கருத்துனா சொல்ற, இது அற்புத அறிவியல் நிகழ்ச்சி தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற விஷயம் கொஞ்சம் அறிவியலை தாண்டி கருத்துல எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பில்டப்னா தூக்கலா இருக்கே, என்னப்பா இது அப்படின்னு ஆர்வமா இருக்கீங்களா? நானும் ஆர்வமாவே இருக்கேன். நான் கொண்டு வந்ததை உங்கள்கிட்ட தெரிவிக்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விகான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். கடலோசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். இன்னைக்கு நம்ம அற்புத அறிவியல் நிகழ்ச்சியோட 4வது பகுதியான உணவின் அறிவியல் பகுதியில 4வது அத்தியாயமான உணவு கலப்படம் அத்தியாயத்தை தொடங்கியாச்சு. நான் சொன்ன மாதிரியே கருத்துல எடுத்துக்க வேண்டிய விஷயம் தானே. சரி வாங்க கலப்படத்தோட அறிவியலை தெரிஞ்சுக்கலாம். சில வருஷத்துக்கு முன்ன 1, 2ன்னு அங்கங்க கலப்படங்கள் பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா இப்ப ஒரிஜினல் எது கலப்படம் எதுன்னு ஒரு குழப்பம் வர அளவுக்கு எல்லா இடத்துலயும் கலப்படம் நிறைஞ்சிருச்சு. அரிசி, பருப்பு, மிளகாய்த்தூள்ல இருந்து பால், பழம், காய்கறின்னு ஒருவேளை இது கலப்படமா இருக்குமோ அப்படின்னு நமக்கே ஒரு டவுட்டும் பயமும் வர அளவுக்கு அவ்வளவும் கலப்படமா இருக்கு. இத பத்தின அறிவியலை விவரமா தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு முன்ன இந்த கலப்படத்தை பத்தி தான் படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க ஒரு பள்ளி மாணவி இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரியான தகவலை சேகரிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், என் பேர் ஷாலினி. நான் இங்க பாமன் பேல்காப்பகம் ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ பெரும்பாலும் கலப்படம் அப்படின்றது நிறைய இருக்கு. வயசானவங்களுக்கு அதிகபட்சம் நோய் வந்துச்சுன்னா நம்ம பழங்கள் தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய பொருட்கள் கொடுப்போம். மெயினா பழ ஜூஸ் தான் டாக்டர்ஸ் எல்லாருமே எடுத்துக்க சொல்லுவாங்க. நான் பழத்துல எப்படி என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆரஞ்சு இருக்கு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு மட்டும் இல்ல, ஆப்பிள் நம்ம நார்மலா வெட்டும் போது லேயர், அதாவது தொலி வந்துரும். நம்ம கத்தி வச்சு வெட்டும் போதே தொலி வந்துரும். ஆனா இப்போ உள்ள ஆப்பிள்லாம் மேல லேசா சொன்னாலே அதோட மெழுகுத்தன்மை தான் வருது. அது மட்டும் இல்லாம வாழைப்பழம் ரொம்ப சத்தானது. அதாவது என்னன்னா, நம்மளுக்கு உடல்ல உள்ள அதாவது அமிலங்கள் கீழே போகணும் அப்படின்னா நம்ம அந்த இதுக்கு நைட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படின்பாங்க. ஆனா இப்போ உள்ள வாழைப்பழம் சீக்கிரம் பழுக்கணும், நீல நிறத்துல இருக்காது. அதிகபட்சம் நம்ம ஊர்ல யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம நிறைய வாழைப்பழத்துல செவ்வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிடலாம். அதுல நிறைய கலப்படங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரிசி, நம்ம நார்மலா வீட்டுல யூஸ் பண்றது அரிசி தான். அரிசியிலயுமே கலப்படம் இருக்கு. அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அரிசி இப்போ தண்ணியில நீங்க களையிறதுக்கு போடும் போது அதோட அரிசி உள்ள போயிடும், கீழே போயிடும். மேல மிதக்குற அரிசி அப்படின்னா பிளாஸ்டிக் அரிசி தான். அது கொஞ்ச நேரத்திலேயே அது கீழே போயிடும். ஏன்னா பிளாஸ்டிக் கூட நனைஞ்சோடனே உள்ள போயிரும்ல, அந்த மாதிரி உள்ள போயிடும். அது மாதிரி பிளாஸ்டிக் அரிசி. மிளகுல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் பப்பாளி விதை சேர்ப்பாங்க. மிளகு நார்மலாவே உரப்பாதான் இருக்கும். இதுல உள்ள மிளகுலயே நார்மலா 2 மிளகு நம்ம தூவி விட்டா அது ஒரு மிளகு பப்பாளி விதையாதான் இருக்கும். அது மாதிரி நிறைய கலப்படம் இருக்கு. அது மாதிரி நம்ம போய் வெளியில என்ன சாப்பிடுறோம், சாஸ் ஊத்தி பர்கரு, பீட்சா அந்த மாதிரி சாப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம சிக்கனு எடுத்தோடனே அதுக்கு சாஸ் தான் நம்ம ஊத்தி சாப்பிடுறோம். சாஸ்லயுமே ஒரு சுரபி ஊத்துறாங்க. அந்த சுரபி நம்மளுக்கு நிறைய தீங்கு தான் நினைக்குது. அது மாதிரி பிரெட், நீங்க போய் கோதுமை பிரெட்னு வாங்குவீங்க கடையில. எவ்வளவுதான் பெரிய கடையில போய் வாங்கினாலும் அந்த கடையில அதோட பிரெட் என்னன்னா மைதா பிரெட்டா தான் இருக்கும். நம்ம கோதுமை பிரெட்னு போய் வாங்குவோம், மைதா பிரெட் தான் இருக்கும். கோதுமை பிரெட் அப்படின்றது ரொம்ப சாஃப்டா இருக்கும், மைதா பிரெட்ன்றது ரஃபா தான் இருக்கும். சிக்கன்லயுமே நீங்க சொல்ல போனா சிக்கன்ல இருக்கு. சிக்கன் அதிகம் சாப்பிடக்கூடாது, சின்ன பிள்ளைங்களுக்கு கருவுற தன்மை போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். இருந்தாலும் நம்ம அந்த காலத்துல முன்னொரு காலத்துல பண்ணையில வளர்ச்ச கருப்பு கோழி, செவுங்கோழி அப்படிலாம் வளர்ப்பாங்க. அது நார்மலா. இப்ப உள்ள கோழி ஒரு முட்டை விட்டு எப்படியும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோழி ஒரு 2-3 நாள்லாம் சீக்கிரம் வளர்ந்துராது. எப்படி 1 மந்த் ஆகும் ஒரு மீடியம் சைஸ் ஆக. இப்ப உள்ள கோழிலாம் 1 வீக்லயே, அதாவது ஒரு வாரத்திலேயே வளர்ந்து பெரிய கோழி பண்ணைய ஆக்கி அந்த கோழியை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது அந்த கோழி எவ்வளவு நாள், அதாவது 1 வீக்ல, அதாவது ஒரு வாரத்துல இவ்வளவு பெருசு ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஊசி செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹோட்டல்ல போய் ஷவர்மான்னு வாங்கி சாப்பிடுறோம். மெயினா நான் கூட அதை தான் சாப்பிடுவேன். நீ அதை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஷவர்மா செத்த கோழி,
அதாவது சாகடிச்சு தான் தருவாங்க. அதையுமே 2 நாள் 3 நாள் வச்சு, அதாவது நம்ம சிக்கன் வச்சிருந்தாலுமே வீட்டுல 1 நாள் வச்சிருப்போம், அதை மறுநாள் எடுத்து பிரிட்ஜில் வச்சு செய்வோம். அந்த மாதிரி அவங்க 1 நாள் 1 வாரம் அப்படி உள்ள சிக்கனை எடுத்துட்டு வந்துதான் ஷவர்மா செய்வாங்க. ஷவர்மா செய்யறது தப்பு இல்ல, அதை கலப்படம் இல்லாம பண்ணணும். கலப்படம்ன்றது நம்ம உடல்ல இன்னமும் இருக்கு, அது மாதிரி நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. நம்ம எப்பயும் போல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய உணவுகளை நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நன்றி. ஒரு சிறிய மாணவி கலப்படம் பத்தி பெரிய பெரிய தகவலை வந்து சேகரிச்சு நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்களே. இப்ப இதே கலப்படம் பத்தின நிறைய கேள்விகளுக்கு அறிவியல் ரீதியில விளக்கத்தை கொடுக்க நம்ம கூட மருத்துவர் விஜயகுமார் இணைஞ்சிருக்காங்க. சாரோட பேசலாம். வணக்கம் சார். FM கடலோசை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் விஜயகுமார், மாவட்ட நியமன அலுவலர், ராமநாதபுரம் மாவட்டம். சார், எதுக்காக இந்த கலப்படம் வந்து செய்யறாங்க? அதுக்கான காரணம் என்ன சார்? கலப்படம் செய்வதற்கு காரணம் கேட்டீங்கன்னா, சில வணிகர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கும் பொருட்டு குறுகிய நோக்கத்தோடு, அதுபோக பொருளின் எடை கூட்டுவதற்காக தரமான பொருளுடன் தரமற்ற பொருட்களை சேர்த்தும், அதுபோக வேதிப்பொருட்களை கலந்தும் இது போன்ற கலப்படம் செய்து வருகிறார்கள். இது உணவு வணிகர்கள் சிலர் குறுகிய நேரத்தில் பணம் ஈட்டுவதற்காக இதை செய்து வருகிறார்கள். FSSAI அப்படின்னா என்ன சார்? அதை பத்தின விளக்கம் சொல்லுங்க சார். FSSAI என்றால் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்பதன் விளக்கமாகும். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் ஆணையம் என்று தமிழில் கூறலாம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கு. இது இந்த சட்டமானது 2006ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இது ஒன்றிய அரசு மற்றும் தமிழக அரசு இரண்டும் சேர்ந்து இதை செயல்படுத்தி வருகிறது. இந்த சட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் தரமான மற்றும் கலப்படமற்ற உணவு அளிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இதை உறுதிப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யறோம்னா, எல்லா உணவு வணிகம் செய்யும் நிறுவனங்களுக்கும் உரிமம் வழங்குகிறோம். இதை அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். இது அவர்களுடைய வியாபார ஆனுவல் டர்ன் ஓவரை பொறுத்து $100 அவங்க இந்த உரிமத்தை பெற்றுக்கொள்ளலாம். சார், இந்த கலப்படத்துக்காக வேதிப்பொருட்கள் பயன்படுத்துறாங்க. அப்படி வேதிப்பொருட்கள் பயன்படுத்தும் போது பழங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள், பாதிப்புகள் ஏற்படுது? பழங்களை பொறுத்தவரை கலப்படம் எதுவும் அதுல கிடையாது. ஆனால் அதன் தன்மை மாறாமல் இருக்க அனுமதிக்க மற்றும் அனுமதியற்ற வேதிப்பொருள் பூசப்படுகிறது. உதாரணத்துக்கு ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிள் மேலே வேக்ஸ் பூசுவாங்க. அதனால என்ன ஆகும், அது சுருங்காம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பட் இதில் கலப்படம் எதுவும் பண்ண முடியாது. இது போன்ற மெழுகு மற்றும் தேன் போன்ற பொருட்களை அந்த இது மேலே யூஸ் பண்ணுறாங்க, தடவி விற்கிறாங்க. இயற்கையாகவே பழங்களில் எத்திலீன் என்னும் வேதிப்பொருள் உள்ளது. பழங்கள் பழுப்பதற்காக இந்த எத்திலீன் என்னும் வேதிப்பொருள் பயன்படுகிறது. ஆனால் சில வணிகர்கள் பழங்களை வேகமாக பழுக்க வைக்கிறதுக்காக அசிட்டிலின் என்னும் வேதிப்பொருள் பயன்படுத்துகிறார்கள். இது ஸ்ப்ரேயர் மூலம் வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கும் நம்ம ஒரு லிமிட் கொடுத்துருக்கோம். அந்த லிமிட்டை தாண்டி அடிக்கிறப்போ இதனால் பல ஜீரண கோளாறு மற்றும் நீண்ட நாள் யூஸ் பண்ணா கேன்சர் போன்ற வியாதிகள் வருகிறது. சார், இந்த உணவுப் பொருட்கள்ல கலப்படம் செய்ய பயன்படுத்தப்படுற அந்த வேதிப்பொருட்கள்னா என்னென்ன? அதனால ஏற்படுற தீமைகள் என்ன சார்? உணவுப் பொருட்கள்ல நிறைய வேதிப்பொருட்கள் இப்போது பயன்படுத்துகின்றனர். உதாரணமாக எல்லோ கலருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சன்செட் எல்லோ அப்படிங்கிற இது யூஸ் பண்றாங்க. இது எல்லோ கலர் வரணுங்கிறக்காண்டி எல்லாம் கலர் கலரா இருக்குது. இல்ல பப்ஸு, வடை, பஜ்ஜி, போண்டா, சிக்கன் 65 இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர்கள் நிறைய சேர்த்திருப்பாங்க. அதற்காக இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. பிரில்லியன்ட் ப்ளூ, இண்டிகோ ரெட்டு, அல்லூரா ரெட்டு, எரித்ரோசைன், டாட்ரசின் போன்ற வேதிப்பொருட்கள் யூஸ் பண்றாங்க. இது அளவா யூஸ் பண்ணா பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்றப்போ இதனால் பல பிரச்சனைகள் உண்டாகும். உதாரணமாக இப்போ அஜினோமோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறைவான அளவு பயன்படுத்தினா அதனால ஒரு பிரச்சனை இல்லை. பட் அதிகமான அளவு நாங்கள் கொடுத்துருக்கிற அளவுக்கு மேலே அவங்க பயன்படுத்தும் போது அதனால் நரம்பு தளர்ச்சி போன்ற வியாதிகள் ஏற்படக்கூடும்.
சார், மரத்துல இருந்து பழுத்து கிடைக்கக்கூடிய இயற்கையான பழங்கள் கெட்டு போக எவ்வளவு நாள் ஆகும்? இந்த கலப்படம் செய்யப்பட்ட பழங்கள் வந்து கெட்டு போக எவ்வளவு நாள் சார் ஆகும்? இது நம்ம பொதுவாக அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிறது. அது அந்த பழங்களோட தன்மை ஒவ்வொரு இதுவும் மாறி மாறி இருக்கும். அதை நம்ம தெளிவா சொல்றதுக்கு இல்லை. சார், நம்ம அன்றாடம் பயன்படுத்துற எந்தெந்த பொருட்கள்ல கலப்படம் செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லுங்க சார். நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள்ல நிறைய கலப்படம் இருக்கு. எடுத்துக்கிட்டீங்கன்னா டீ, காஃபி, பால், வெண்ணெய், மிளகாய்ப்பொடி, பெருங்காயம், தயிர், நெய், அரிசி, பருப்பு, மிளகு, சீரகம், வெல்லம், தேன் போன்ற அனைத்து பொருட்களையுமே கலப்படம் செய்து விற்பதற்கு வாய்ப்புள்ளது. சார், இந்த பொருட்களை வாங்குற நுகர்வோர்கள் எப்படி கவனமா இருக்கிறது? கன்சியூமர் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் மேனுஃபேக்சரிங் டேட், அதாவது தயாரிப்பு தேதி, எக்ஸ்பைரி டேட், காலாவதி தேதி மற்றும் குறைந்தபட்சம் எங்களோட FSI நம்பர் இது இருந்தால் மட்டுமே வாங்கணும். இல்லைன்னா அந்த பொருளை அவாய்ட் செஞ்சிருங்க. அது போக லேபிள் இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டாம். பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை வாங்கிய பின் வீட்டிற்கு வந்து நன்றாக குழாய் நீரில் கழுவி விட்டு உப்பு நீரில் நன்கு கழுவிய பின் பயன்படுத்தவும். ஏதாவது சுகாதாரமற்ற இல்லை தரமற்ற இல்லை லேபிள் இல்லாத பொருட்கள் விற்றால் நாங்கள் மேற்கூறிய கம்ப்ளைண்ட் நம்பரில் கம்ப்ளைண்ட் செஞ்சால் உடனே ஆக்ஷன் எடுத்துருவோம். அதுபோக பேக்கரிஸ் மற்றும் உணவகங்களில் கலர் நிறைய சேர்க்கப்பட்ட சிக்கன் 65 ஆகட்டும், இல்லை பேக்கரியில் பஜ்ஜி, போண்டா போன்ற கலர் நிறைய சேர்க்கப்பட்ட பொருட்களை அவாய்ட் செய்யணுங்கிறது எங்களோட கருத்து. சார், இப்ப வந்து ஒரு உணவுப் பொருள்ல, ஒரு பழத்துல, ஒரு காயில வந்து ஒரு கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டா அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது? கலப்படமான உணவோ இல்லை தரமற்ற உணவோ என்று தங்கள் அறிந்தால் இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் செய்யலாம். இது வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர். இந்த நம்பரானது 9440 42322 9444042322. இந்த நம்பர் வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுபோக TN ஃபுட் சேஃப்டி, TN FOOD SAFETY என்ற ஆப்பிலும் ஆப் செயலியிலும் கொடுக்கலாம். உணவு புகார் @gmail.com என்ற இதிலும் இமெயிலையும் இந்த மாதிரி புகார்களை நீங்கள் அளிக்கலாம். சார், இப்போ ஒரு பொருளோ ஒரு பழமோ வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரோம். அந்த பொருள்ல, இந்த பழத்துல கலப்படம் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கா சார்? நமது வீட்டிலேயே கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. இதை டாட்னு சொல்லுவோம். அதாவது டிடெக்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன் பை ரேபிட் டெஸ்டிங். இது ஒரு செயல் விளக்கம் ஆகும். இது வந்து என்னன்னா, இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாலே டாட்னு போட்டிங்கனாலே வந்துடும். அது போக இப்போ நம்ம அவேர்னஸ் கொடுக்கறக்காண்டி இந்த வருடத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அனைத்து சுகாதார நிலையங்களிலும் இணை இயக்குனர் அவர்களின் அனுமதி பெற்று எல்லா இடத்துலையும் VHனை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இப்போ ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம். இது போக அந்த ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு வட்டத்திலும் 5 ஸ்கூல்கள் செலக்ட் செஞ்சு இந்த செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் வந்து அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு செய்முறை விளக்கம் அளிப்போம். இது மாதிரி தொடர்ந்து அனைத்து ஸ்கூல்களுக்கும் இது நடைமுறைப்படுத்தப்படும். சார், இந்த காலகட்டத்தில் இந்த உணவுத்துறையில நிறைய கலப்படங்கள் நடக்குது, நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இப்படி இருக்க சூழல்ல இந்த உணவு வணிகர்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன சார்? இறுதியாக உணவு வணிகர்களுக்கு நாங்கள் என்ன சொல்ற விரும்புகிறோம்னா, உரிமம் இல்லாமல் யாரும் உணவு வணிகம் செய்ய வேண்டாம். பெட்டி கடையாகட்டும், எந்த பெரிய ஹோட்டல் ஆகட்டும், யாருமே உரிமம் இல்லாமல் உணவு வணிகம் செய்யக்கூடாது. வணிகம் செய்யும் நிறுவனத்தில் எங்களோட உணவு வணிகம், அதாவது FSI சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம். அதை லேமினேட் பண்ணி எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி வைங்க. அதுபோக எங்கள் கம்ப்ளைண்ட் எண் 9440 42322 என்ற எண் அனைவரும் கண்ணில் படுற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி முன்னாடி லேமினேட் பண்ணி அதையும் வச்சிருங்க. ஏற்கனவே எல்லாருக்கும் அறிவுறுத்திருக்கிறோம். அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுபோக கலப்படம் பண்ணி எந்த பொருளையும் விற்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். பஜ்ஜி, போண்டா, வடை போன்ற பொருட்களை பிரிண்ட் செய்யப்பட்ட நியூஸ் பேப்பரில் அப்படியே கட்டி கொடுக்க கூடாது. அதனால் நிறைய பிரச்சனை வருது.
இலையில கட்டி கொடுங்க. ஒரு முறை உபயோகித்த எண்ணெயை மறுபடியும் உபயோகிக்க வேண்டாம். அந்த எண்ணெயின் தன்மை மாறியவுடன் அதை பயன்படுத்தக்கூடாது. உணவகங்களில் சட்னி, சாம்பார், சால்னா, குர்மா போன்ற பண்டங்களை பிளாஸ்டிக் கவரில் கட்டி கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அல்லது அலுமினியம் ஃபாயில் அல்லது இலைகளில் கட்டி கொடுக்கவும். மற்றும் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா போன்ற பொருட்களை விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ரொம்பவே நன்றி சார். நம்ம மக்களுக்கு கலப்படம் பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க. எனக்கு வாய்ப்பளித்த நிர்வாகிகள், எஃப்எம் கடலோசை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த கலப்படம் பத்தின நிறைய விளக்கங்களை கொடுத்த நம்ம ராமநாதபுரம் மாவட்ட நியமன இயக்குனர் மருத்துவர் விஜயகுமார் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு, அதே மாதிரி தான் சேகரிச்சுட்டு வந்த சில விஷயங்களை நம்மளுக்காக சூப்பரா பகிர்ந்துகிட்ட மாணவி ஷாலினி அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டு இணைஞ்சிருந்தது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சிக்காக பல தகவல்களை சேகரிச்சு உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது நான் அலெக்ஸ் பாண்டியன். மீண்டும் அடுத்த அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில வேற ஒரு தலைப்புல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.